அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரவிச்சந்திரன் ஜெனிஃபர். நான் விவேகானந்தா லேடிஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் ஸ்காலர்ஷிப் பரீட்சை சித்தியடைந்ததனால் நான் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனக்கு படிப்பித்த ஆசிரியரின் பெயர் திருமதி வாசுவி. எனக்கு படிப்பித்த ஆசிரியருக்கும் நன்றி. நான் இருக்கும் கொஸ்டலாக்களுக்கு நன்றி. தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையினுடைய தலைவர் இதயராஜன் பேசுகிறேன். நான் விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். தரிசன பாடசாலையில் தலைவராக இருந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் வெறுகலைச் சேர்ந்த ஜெனிஃபர் ரவிச்சந்திரன் என்பவர் என்ற மாணவி 2022ஆம் ஆண்டு தரிசன பாடசாலைக்கு வருகை தந்து அவள் பிரெயில் கல்வியை கற்று சாதாரண பாடசாலை, அதாவது விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் தரம் 3 கல்வி கற்று இவ்வாண்டு நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தியடைந்திருக்கிறார். அதாவது பரீட்சை திணைக்களத்தின் மூலமாக வெளிவருகின்ற அந்த அதாவது விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளியின் அடிப்படையில் 80 புள்ளி வெட்டுப்புள்ளி, இவர் 88 புள்ளிகளை பெற்று பரீட்சையில் சித்தியடைந்திருப்பது எங்களுடைய தரிசன பாடசாலைக்கும் விவேகானந்தா மகளிர் கல்லூரியினுடைய பாடசாலைக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார். இந்த மாணவியை கற்பித்த விவேகானந்தா பாடசாலை ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய பாடசாலை, அதாவது தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையில் கற்பித்த எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 1 மாத காலமாக விசேட பயிற்சி வழங்கப்பட்டது. திருமதி ஜெயசோவராஜா அவர்களினுடைய வழிகாட்டலிலே இந்த 88 புள்ளியை பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சியுடையதாக இருக்கின்றோம். நன்றி. இலங்கையிலே விழிப்புணர்வற்ற பிள்ளைகளினுடைய வெட்டுப்புள்ளி 80ஆக காணப்படுகிறது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுவான மாணவர்களுக்கு வெட்டுப்புள்ளி 132. ஆனால் இவர் இந்த ஜெனிஃபர் என்ற மாணவி 88 புள்ளிகளை பெற்றிருப்பது எங்களுக்கு பெரும் சந்தோஷத்தை தருகிறது.